ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 38 இன்ச்சு ப்ளவுஸு வி நெக். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க வி நெக் வச்சு முன்னாடியும் முன்கழுத்து பின் கழுத்து ரெண்டையுமே வி நெக் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே போல் கை வந்து பஃப் ஸ்லீவ், எல்போ வரைக்கும் பஃப் ஸ்லீவ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இனிமேல் வந்து நான் ஜாக்கெட் வகுப்பு வீடியோ போட போகிறேன். இந்த வகுப்பு ஒரு ஜாக்கெட் சைஸில் வந்து நம்ம முதல்ல வந்து கட்டிங்கு, ரெண்டாவது கிளாஸ் வந்து உங்களுக்கு முன்பக்கம் எப்படி தைக்கிறது அப்படின்றத போட போகிறேன். அடுத்ததாக நமக்கு மூணாவது வகுப்பாக பின்பக்கம் அந்த கை ஜாயின் பண்ணுறது, சைட் ஜாயின் பண்ணுறது, கழுத்து தைக்கிறது, ஒரு ப்ளவுஸை எப்படி நம்ம முடிக்கிறது அழகா அப்படின்றத தான் நம்ம மூணாவது வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 வகுப்பு வீடியோவாக ஒவ்வொரு ஜாக்கெட் சைஸுக்கும் நான் போட போகிறேன். 38 இன்ச்சில் நம்ம சாதாரண லைனிங் இல்லாத சாதா ப்ளவுஸை நம்ம கட் பண்ண போகிறோம். கிராஸ் கட்டிங், நேர் கட்டிங் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு ஒவ்வொரு ஜாக்கெட் வகுப்பாக நான் 3 வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங்கில் வெட்ட போகிறோம். அடுத்ததாக வந்து இந்த 38 இன்ச்சு சைஸாகவே நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத கட் பண்ணி அந்த ஜாக்கெட்டை எப்படி தைக்கிறது அப்படின்றத வந்து ஒரு வகுப்புனா ஒரு ஜாக்கெட்டுன்னு வந்துட்டால் நமக்கு 3 தையல் வகுப்பு வர்ற மாதிரி நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னென்ன ஜாக்கெட் சைஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். நான் அந்த சைஸுகள்லையும் உங்களுக்கு நான் ப்ளவுஸ் வந்து வகுப்பு வீடியோ, ஜாக்கெட் வகுப்பு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு லைக் பட்டன் இருக்கும், அதை லைக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே ஹைப் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தையல் வகுப்பு, ஜாக்கெட் வகுப்பு வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து தையல் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இனிமேல் நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க ஹைப் பட்டன் இருக்கும், அந்த லைக்குக்கு வரிசையிலேயே இருக்கும். அந்த இதை நீங்கள் லைக்கையும் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இது சென்றடையும். நம்ம இப்போ எப்படி 38 இன்ச்சு ஜாக்கெட்டு வி நெக் வச்சு பஃப் ஸ்லீவ், எல்போ பஃப் ஸ்லீவ் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு இதில் தெளிவாக பார்ப்போம். இது வந்து தையல் வகுப்பு, ஜாக்கெட் வகுப்பு 1. இதை தொடர்ந்து இதோட தொடர்ச்சியாக 2, 3 ஒரு ஜாக்கெட்டுக்கு மொத்தம் 3 வகுப்பு வரும். வாங்க நம்ம எப்படி வெட்டுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 38 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து 1 மீட்டர் துணி எடுத்துருக்கேன். எதனால் அப்படின்னா நம்ம பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால 1 மீட்டர் எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து சின்ன கையோட உயரம் வந்து 7, 8க்குள்ளே முடிஞ்சிருது அப்படின்னா நீங்கள் 80 பாயிண்ட்லேயே அழகாக தைச்சிடலாம். இப்போ நம்ம பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக 1 மீட்டர் துணி வேணும். இப்போ 1 மீட்டர் துணி எடுத்துருக்கோம். பாருங்க, நம்ம துணியை எப்பயுமே அளக்குறது இந்த கரைப்பகுதியில் வச்சு தான் அளப்போம். இப்போ இந்த கரையும் உயரம் இதை ஒன்றா போட்டுட்டோம்னா இந்த அகலம் வந்து 2ஆக மடிச்சிருவோம். பாருங்கள், இந்த மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து வச்சுக்கோங்க. மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்துருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வெட்டையில் நமக்கு பின்பக்கம்லாம் சரியாக வரும், கையுமே வந்து சரியாக வரும். இப்போ முதல்ல நம்ம கையை கட் பண்ணிடலாம். ரெட்டையாக மடிச்சிருக்கோம், அதை 4ஆக மடிக்க போகிறோம். கையோட அகலம் வந்து 38 இன்ச்சு ப்ளவுஸுக்கு கை அகலம் வந்து 7 இன்ச்சு ப்ளஸ் நம்ம தையலுக்கு உள்ள தைக்கிறதுக்கு நம்ம ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். 2 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் விட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ விட்டுக்கலாம். நான் ஒரு 1 இன்ச்சு விட்டுறேன். 7 + 1 8 அளவுக்கு இந்த ரெட்டையாக இருக்க மடிப்பு பகுதியை இப்படி மடிக்கிறப்ப நமக்கு 4ஆக கிடச்சிரும். அப்போ கையோட வலது கை இடது கை ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கிடச்சிடும். முதல்ல எப்பயுமே ப்ளவுஸ் நம்ம வெட்டுறப்ப கையை வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் மீத துணியில் நம்ம பின்பக்கமும் முன்பக்கமும் வெட்டிக்கலாம். இப்போ 8 இன்ச்சுக்கு சரியாக இருக்குது பாருங்க. இந்த மடிப்பு பகுதி 8 இன்ச்சுக்கு மடித்தாச்சு. இதுதான் கையோட அகலம். தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து விட்ருக்கோம். 7 + 1 8. இப்போ கீழே வந்து நேராக இருக்கா எல்லா துணியும் பார்த்துக்கோங்க, சரியாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கோடு போட்டு கட் பண்ணிடலாம்.
இப்போ கீழே வந்து இது சாதா ப்ளவுஸு அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக வந்து கையை வந்து ஹெம்மிங் பண்ணணும். ஒரு இன்ச்சு குறைஞ்சது விட்டுக்கலாம். கூடுதலாம் வேணும் அப்படின்னா 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். கையோட உயரம் வந்து எல்போ ஸ்லீவ்னால 9 இன்ச்சு. தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கோம். கீழே மடிக்கிறதுக்கு 9 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கையில் வந்து தப்பம் இல்லையா ஆம்கோலில் வச்சு அந்த தையலுக்கு 9.5 விட்டுருக்கோம். மொத்தமாக வந்து 10.5 இன்ச்சு. கீழே 1 இன்ச்சை சேர்த்து மொத்தமாக நம்ம 10.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த 10.5 குறித்து கோடு போட்டுடலாம். உயரம் கையோட உயரம் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் சாதா ஸ்லீவுக்கான உயரம். இதுக்கு அப்புறமா தான் நம்ம கூடுதலாக பப்புக்குன்னு விடணும். பஃப்பு நார்மலாக சின்னதாக 2-3 பஃப்பு போதும் அப்படிங்கிறவங்க மேலே வந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பப்பு கொஞ்சம் நல்லாவே வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக 3-3.5 வரைக்குமே நீங்கள் நல்லா தூக்கல வேணும்னா 3-4 வரைக்குமே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 இன்ச் வைக்க போகிறேன். பப்பு நல்லா வரும். எல்போ ஸ்லீவ் சாதா ஸ்லீவோட உயரம் 9. அதோட கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கும் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மொத்தமாக 10.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு பப்புக்காக எடுத்திருக்கோம். இப்போ இந்த சாதா ஸ்லீவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்பயும் போல் நார்மலாக கைக்கு கை வளைவு அதாவது ஆம்கோல் வளைவு இந்த கை வளைவு ஒன்றா வர்றதுக்கு இந்த இடைவெளி விடுவோம். ஒரு 3 இன்ச்சு எடுப்போம் இல்லையா அந்த இதை எடுத்துடுறோம். சாதா கை எப்படி வெட்டுறோமோ அதை நம்ம வரைஞ்சி வச்சிடலாம். 3 இன்ச்சு விட்டாச்சு. இங்கே தையலுக்கு வந்து 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சாதா கைக்கு குறிச்ச மாதிரி குறிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே மேலே வந்துடுறோம். பஃப் கைக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்துடுறீங்க. இங்கே பஃப்பு எங்களுக்கு நிறையா வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இங்கே ஒரு 3 இன்ச்சே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2.5 வச்சுக்கலாம். 2 வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பஃப்போட அளவுகளை பொறுத்து நம்ம 1/2 இன்ச்சு கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 2.5 வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2.5க்கும் இந்த பாயிண்ட் இருக்குல்ல இதுக்கு ஒரு கோடை போட்டுருவோம். இப்போ இந்த கோடை நம்ம சென்டர் பண்ணுறோம். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7.25 இருக்குது. சமமாக மடிச்சிங்கன்னா இங்கே இருக்குது. அப்படி மடிச்சிடலாம். மடித்தோம்னா எவ்வளோ வருதோ இந்த இடத்துல குறிச்சிருங்க. இப்போ இந்த சென்டரை குறிக்கிறோம். அதே போல் தான் சென்டர்னாலே எப்பயுமே பாதி தான். இதில் பாதி இங்கே குறிச்சிக்கோங்க. அதே போல் இந்த இதில் பாதி குறிக்கிறோம். இதில் கை வந்து அழகாகவும் வரும், சுருக்கம் இல்லாமல் பஃப்பும் நல்லா வரும். இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு இந்த வளைவுக்கு மேலே 1/2 இன்ச்சு, இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு கீழ்ப்பகுதியில் எடுங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வரீங்க. இந்த இடத்துக்கு இப்படி கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த வளைவு உள்பக்கமாக கொண்டு வந்து இங்கே இருந்து வர்றோம். இப்போ பஃப் கை நம்ம இதுதான் வளைவு. இந்த மாதிரி நீங்கள் வளைவு போடுறப்ப உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். வளைவு வராதவங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வளைகிறப்ப உங்களுக்கு இந்த இடத்துலையும் வளைவு சரியாக வரும், இந்த இடத்துலையும் வளைவு சரியாக வரும். ரொம்பவே சிம்பிளாக எளிமையாக நம்ம கை வரைஞ்சாச்சு. பஃப் கைக்கு
இப்போ நம்ம இந்த பக்கைக்கு வந்து முன்பக்கம் குடையணும், பின்பக்கம் குடைய தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒரே தான் வச்சு இதே போல் நீங்கள் தைக்கலாம், ரொம்பவே சூப்பராக வரும். கீழே இதில் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ இது வந்து நம்ம தையலுக்கானதெல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஷோல்டரில் சென்டர் பகுதிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நான் விரித்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கையை ஜாயின் பண்ணிக்கிட்டே வருவோம். இங்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நம்ம சுருக்கு வச்சிடும். இது வந்து நிறைய சுருக்கும் வரும், உங்களுக்கு பப்பும் தூக்கலாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்ப இப்படி சுருக்கு வச்சுருவோம். கையில் வச்சு உடம்புல வச்சு நம்ம கையை தைக்கையில் இந்த இடத்துல சுருக்கும். இப்போ எல்போ ஸ்லீவு பஃப் கை நம்ம வெட்டியாச்சு. கீழே வந்து நம்ம கை சுற்றளவு நம்ம தைக்கையில் அளவெடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பின்பக்கம் வி நெக் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதே போல் இந்த பக்கம் போட்டிருந்தோம், கை வெட்டினதை இந்த பக்கம் திருப்பியாச்சு. அடுத்து கீழ்ப்பகுதி இந்த பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், மடிப்பு பகுதி எப்பயுமே வந்து வெட்டுறவங்களை பார்த்து வச்சுக்கோங்க. கைக்கும் நம்ம பின்பக்கத்துக்கும் கண்டிப்பாக மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து இருக்கணும். இப்போ நம்ம பின்பகுதி வெட்ட போகிறோம். இங்கே கிராஸாக இருக்குது, அதனால நேராக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதுதான் அளவு. இப்போ இதுலேருந்து பின்பக்கம் உயரம் எடுக்க போகிறோம். எப்பயுமே கீழ்ப்பகுதி பின்பக்கத்தில் கீழ்ப்பகுதி ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு விடணும். அதே போல் ஷோல்டரில் நம்ம ஷோல்டர் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விடுவோம். எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த அளவுகள் வந்து மாறாதது. ஒரு 2 இன்ச்சு பின்பக்கத்துக்கு தையல் கூட்டிக்கணும். ப்ளவுஸில் என்ன உயரம் வருதோ அதை விட 2 இன்ச்சு கூட்டி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ப்ளவுஸில் 38 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 13.5, அதோட ஒரு 2 இன்ச்சு நம்ம கூட்டுறப்ப 15.5 வருது. இந்த உயரமும் வந்து கஸ்டமரோட அளவை பொறுத்து நமக்கு மாறும். இந்த உயரம் எல்லாத்துக்கும் காமன் கிடையாது. பாடி சுற்றளவு தான் நான் சொல்கிறது. காமனாக 38 இன்ச்சு ப்ளவுஸு அப்படின்னா எல்லாத்துக்கும் அது சமம். ஆனால் இந்த ஜாக்கெட்டோட உயரம் அப்படிங்கிறது வந்து கஸ்டமர் வளர்த்தியை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். அதே போல் போடுறதை பொறுத்தும் கொஞ்சம் மாறுபடும். இப்போ 15.5 எடுத்தாச்சு. கொஞ்சம் தள்ளி வச்சும் உயரத்தை பிடிச்சிடலாம். அடுத்ததாக வந்து பாடி அகலம் 38 அப்படிங்கிறப்ப 38 இன்ச்சை நீங்கள் 4ஆல் வகுத்தீங்கன்னா 9.5 வரும். ஏன் எதுக்காக 4ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பின்பக்கத்தை ரெட்டையாக மடித்து போட்டு 2ஆக மடித்து போட்டுறோம். முன்பகுதியையும் 2 பீஸாக வெட்டுவோம். அப்படிங்கிறப்ப கால் பகுதி அளவு தான் நம்ம எடுக்கணும். அதுக்காகத்தான் நம்ம துணியில் வெட்டையில் நம்ம என்ன சைஸோ அதை 4ஆல் நம்ம வகுத்து அந்த வர்றதை தான் போடும். இப்போ 9.5 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்குருவோம். நம்ம கையில் என்ன அளவு விட்டோம் அதே அளவு உடம்புலையும் விடணும். 9.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு 10.5 இன்ச்சு. இந்த இடத்துல 15.5 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக 15.5 இருக்குது. அடுத்ததாக கீழே மேலே எடுத்த பாடி அகலம் இருக்கு இல்லையா, 9.5 ப்ளஸ் 1 10.5, அதையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ ஒரு ப்ளவுஸோட பின்பக்கத்துக்கு நம்ம உயரம் அகலம் எடுத்து கட்டம் போட்டாச்சு. இப்போ கீழ்ப்பகுதியில் ஒரு 1.5 இன்ச்சு தையல் கொடுக்கும் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது கீழ்ப்பகுதி நம்மளோட மடித்து போட்டிருக்கோம். வெட்டுறவங்களை பார்த்து வச்சுருக்கோம். நம்மளோட வலது கை வந்து கீழ்ப்பகுதியாக வச்சுக்கோங்க, இடது கையை மேல் பகுதியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மேல் பகுதியில் நான் கழுத்தகலம் ஷோல்டர் ஆம்கொல்ல எடுக்க போகிறேன். வீ நெக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக கழுத்து அகலத்தை கொஞ்சம் கூட்டி தான் வைக்கணும். நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். ஒரு சிலர் 38 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 2.5 வைப்போம். அந்த மாதிரிலாம் வேணால் 3ஆக வச்சுக்கோங்க, அப்போ தான் ப்ளவுஸ் அழகாக இருக்கும். இப்போ கழுத்து அகலம் 3, ஷோல்டர் வந்து நமக்கு
2.25 வருது அளவு ப்ளவுஸில். ஒரு இன்ச்சு நம்ம கூட்டிக்கிறோம். 3.25 2.25 ப்ளஸ் ஒரு இன்ச்சு எதுக்குன்னா நம்ம கழுத்தை தைக்கிறதுக்கும் ஆம்கோலில் கை வச்சு தைக்கிறதுக்கும் சேர்த்து தான் 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அரை இன்ச்சு தைக்கலாம் தாராளமாக. என்ன அளவு நம்ம ஜாக்கெட் வெட்டையில் என்ன அளவு நம்ம விடுறோமோ அதே அளவுக்கு தைச்சாதான் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். ஒரு பக்கம் ஏற்றி ஒரு பக்கம் அரை இன்ச்சு விட்டதுக்கு நீங்கள் 1/4 இன்ச்சாகவும் தைக்கக்கூடாது, அரை இன்ச்சுக்கு பதிலாக 3/4 இன்ச்சாகவும் தைச்சிடக்கூடாது, ஒரு கோடு கூட நீங்கள் கூட தைச்சிடக்கூடாது. அந்த மாதிரிலாம் சரியாக நம்ம ஆரம்பத்துலேருந்தே தைச்சிட்டு வந்தோம்னா உங்களுக்கு சைட் ஜாயிண்ட்லேருந்து எல்லாமே ஃபினிஷிங் சூப்பராக வரும். அடுத்ததாக கழுத்தகலம், ஷோல்டர், ஆம்கோல் இருக்க போகிறோம். ஆம்கோல் 6 இன்ச்சு. இப்போ பின் கழுத்து இறக்கம். பின் கழுத்து இறக்கம் ஒரு 9.5 இன்ச் வைக்கிறேன். இது வி நெக்கு. அதனால் நீங்கள் நார்மலாக வைக்கிற ஒரு 8 வைக்கிறீங்கன்னா தாராளமாக 1 இன்ச் அளவுக்கு இறக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு மேலே என்ன அகலம் வச்சோமோ அதை எடுத்துக்கோங்க. கழுத்து அகலம் 3 இன்ச்சு வச்சோம். இப்போ பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ கழுத்துக்கு பாக்ஸ் போட்டாச்சு. கழுத்தோட இறக்கத்துக்கு அடுத்ததான் நம்ம ஆம்கோல்ல 6 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் கிட்ட நம்ம வளைவு போட போகிறோம். இது பின்பகுதி அப்படிங்கிறப்ப நம்ம 1.25 இன்ச் எடுத்துக்கிறோம். இந்த சென்டர் பாக்ஸில் இந்த சென்டர்லேருந்து 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கே தையலுக்கானதாக குறிச்சிருங்க. எப்பயுமே ஆம்கோல் வரைகிறது ரொம்பவே ஈஸி தான். இந்த எவ்வளோ இன்ச் எடுத்துருக்கீங்களோ அதில் டச் ஆகணும். இந்த இடத்துல இந்த தையலுக்கு விட்டதுலேருந்து அதோட டச் ஆகிற மாதிரி ஒரு வளைவு போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பின்பகுதிக்கான ஆம்கோல் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், பின் கழுத்து வரைய போகிறோம். இந்த பாயிண்ட் அதாவது கழுத்தோட அகலத்துலையும் இந்த கழுத்து இறக்கம் பின்கழுத்து இறக்கம் குறிச்சிருக்க பாருங்க. இதுக்கும் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டோம்னா உங்களுக்கு வி நெக் வந்துடும். வி நெக்குங்கிறப்ப நமக்கு ரொம்பவே க்ளோஸாக தான் இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் இதான் எல்லாத்துக்கும் தச்சு கொடுக்கோம். இப்போ நம்ம பின்பகுதிக்கான எல்லாத்தையுமே நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ வீனெக்கு 38 இன்ச் சைஸு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பின்பக்கம். அடுத்ததாக நம்ம முன்பக்கம் கட் பண்ணணும். முன்பக்கம் கிராஸ் கட்டிங். நம்ம பின்பக்கத்துலேயே முன்பக்கத்தோட உயரத்தை குறித்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ முன்பக்கத்தோட உயரம் 11.5 ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னா மேலே ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே பட்டி வச்சு தப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு அரை இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச்சு கூட்டுதலாக வைக்கிறோம். இப்போ நம்ம பின்பகுதியிலேயே அதை குறிச்சிடலாம். 11.5 ப்ளஸ் 1 12.5 வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா போதுமானது. வச்சாச்சு. இந்த அளவுக்கு பாருங்க, நம்ம குறிச்ச அளவுக்கு இதை மடிச்சாச்சு. மடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு முன்பக்கம் உயரம் கிடச்சிரும். இப்போ நம்ம துணியில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். இந்த பக்கம் கை வெட்டணும், இந்த பக்கம் நம்ம கழுத்து வெட்டணும், பின்பக்கம் வெட்டணும். பின்பக்கம் வெட்டினது போக ரெண்டுமே வெட்டினது போக மீத துணியில் தான் நம்ம முன்பக்கம் வெட்டணும். முன்பக்கம் ஓப்பன் பகுதியை நான் என் பக்கம் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் மடிப்பு பகுதி போட்டோம்னா இந்த உயரம் நமக்கு முன்பக்கத்துக்கு பத்தாது.
இங்கே வந்து நமக்கு தாராளமாக பார்த்துரும். அது போக முன்பக்கம் வந்து நம்ம கொக்கி பீஸ் வச்சு ஓப்பனாக தான் தப்போம், அதனால நம்ம ஓப்பன் பகுதியிலேயே போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நேர் பீஸு. நம்ம இதில் வந்து கிராஸ் கட்டிங் போட போகிறோம். கிராஸ் கட்டிங் எப்படி போடுறது அப்படின்னா, மடிச்சிருக்கோம் இல்லையா, இதை மடிச்சு வச்சுக்கலாம். ஆம்கோல் இருக்குது பாருங்கள், இந்த ஆம்கோல் சரியாக நீங்கள் இந்த கரைப்பகுதியில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஹைட்டு, அதாவது முன்பக்கத்தோட உயரம் மடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் கீழே வந்து சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்ப நேர் கட்டிங் வந்து உங்களுக்கு பக்காவாக சூப்பராக இருக்கும். அதே போல் கப் ஷேப்பும் ரொம்ப அழகாக வரும். நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி இந்த ஆம்கோல் பக்கத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் இந்த கிராஸை ஆம்கோல் வந்து இங்கே இருக்கணும். நேராக இந்த நேர் பகுதியில் இந்த மாதிரி வளைவு இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் போடுறப்ப கிராஸ் கட்டிங் வந்து சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் வெட்டுறப்ப தான் உங்களுக்கு கப் ஷேப் ரொம்பவே அழகாக எடுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், போட்டுட்டோம். இது சரியாக வச்சாச்சு, இங்கேயும் சரியாக இருக்குது. இப்போ நம்ம வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம முன் கழுத்து இறக்கத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்த மட்டும் வரைஞ்சிருங்க. கழுத்து இதே கழுத்து நமக்கு முன்பக்கம் கிடையாது, அதனால் ஆம்கோலை சரியாக வரைஞ்சிடலாம். இப்போ முன் பக்கத்துக்கு பாருங்கள், ஆம்கோல் வரைஞ்சிட்டோம், ஷோல்டர் வரைஞ்சாச்சு, சைட்லையும் அகலத்துக்கு நம்ம பாடி அகலத்தையும் வரைஞ்சிட்டோம், முன்பக்க உயரத்துக்கு கீழே வரைஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம எப்படி முன்பக்க கழுத்தை வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது ஷோல்டர். இங்கேருந்து நம்ம முதல்ல வந்து இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து நம்ம நேராக ஒரு கோடு போட்டுருங்க. ஏன்னா இதுதான் பாடியோட அகலம். இந்த அகலம் வந்து நம்ம கழுத்து அங்கே பின் கழுத்து இறக்கியிருந்தனால நமக்கு இந்த அளவே இருந்துச்சு. இதை ஏற்றி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முன்கழுத்து வரைய முடியும். இப்போ முன்கழுத்து இறக்கம் அப்படிங்கிறத இங்கேருந்து எடுக்கிறோம். நம்ம நார்மலாக எவ்வளோ வைப்பீங்களோ அதை விட நீங்கள் தாராளமாக 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வி நெக்குக்கு நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வி ஷேப் வந்து அழுத்தாமல் இருக்கும். இப்போ முன்கழுத்து நான் வந்து இந்த சைஸ் ப்ளவுஸில் வந்து ஒரு 6 இன்ச்சு இருந்தது. நம்ம 1 இன்ச்சு நான் இறக்குறேன், 7 இன்ச்சாக வச்சுக்கிறேன். எப்பயுமே வந்து வி நெக்குங்கிறப்ப கொஞ்சம் நம்ம பேக்லேயும் சரி முன்பக்கத்துலேயும் சரி பின்பக்கத்துலேயும் சரி கழுத்து இறக்கத்தை கொஞ்சம் நார்மலாக அளவு ப்ளவுஸை விட கொஞ்சம் இறக்கி வச்சாதான் அந்த ஷேப் வந்து ஏன்னா க்ளோஸாக வரும் இல்லையா. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இறக்கம் இருந்தால் தான் நமக்கு போடையில் அது வந்து அழுத்தாமல் இருக்கும். இப்போ 7 இன்ச்சு வச்சாச்சு. இந்த 7 இன்ச்சு குறித்த இடத்துல கழுத்து அகலம் ஒரு 3 இன்ச்சு இப்படி வச்சு குறிச்சிருங்க. இங்கே வருது. இப்போ கழுத்து அகலம் 3 இன்ச்சு, முன்கழுத்து இறக்கம் 7 இன்ச்சு. எப்பயுமே கழுத்தகலம் ஷோல்டர் ஆம்கோல்லாம் வந்து பின்பக்கம் என்ன அளவோ அதே தான் முன்பக்கத்துக்கு வரும். கழுத்தோட இறக்கம் மட்டும்தான் நமக்கு முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் வித்தியாசம் வரும். இப்போ நம்ம அடுத்தது இந்த வி நெக்கை நம்ம வரைஞ்சிடலாம். இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு கோடு போட்டோம்னா நமக்கு வி நெக்கு வந்துடும். இப்போ நெக்கு வரைஞ்சாச்சு. நம்ம கட் பண்ணையில் இப்படி தான் கட் பண்ணுவோம். அப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நம்ம இப்படி வரைகிறதுக்கும் உங்களுக்கு வி நெக்குக்கும் அகலம், அதாவது கழுத்தோட அகலம் வந்து கம்மியாகி உங்களுக்கு இறுக்கமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம உயரத்தை இறக்க சொல்கிறோம். கழுத்து இறக்கத்தை 1 இன்ச்சு கூட்டி வச்சிங்க அப்படின்னு 6 வைக்கிறத 7 வச்சா தான் உங்களுக்கு இந்த அடப்பு வர்றப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்ததான் நம்ம ஆம்கோல் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். முன்பக்கத்துக்கு என்ன ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் ஆம்கோல் நீங்கள்
ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் உள்ளே குடஞ்சி வெட்டுறப்ப தான் அந்த ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வளைவு இந்த சென்டருக்கு நேராக பாருங்கள், 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல லூஸ் விழுகிறவங்களுக்கு நீங்கள் இங்கேருந்தே இப்படி லேசாக வரைஞ்சிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மட்டும் வரைஞ்சிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் விழுகும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி லேசாக இங்கேருந்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தச்சு போடுறப்ப லூஸ் விழுகாது. இப்போ முன்பக்கத்துக்கு ஆம்கோல் வரைச்சாச்சு. அடுத்ததாக கண்டிப்பாக நம்ம கப் ஷேப்புக்கு எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த அளவுகள் காமனாக தான் எல்லோரும் எடுக்கணும். இப்போ ஆம்கோல் பக்கம் கீழே இருந்து ஒரு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கழுத்து பகுதியில் ஒரு 1.5 இன்ச்சு பாருங்கள், இந்த கோட்டில் இருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு வளைச்சி போடணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கப் ஷேப் வந்து பாயிண்ட்டாக அழகாக வரும். இப்போ வந்து இந்த ஒரு வளைவு இங்கே கொண்டு வர்றதுக்கு ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதே போல் தான் இங்கேயும் ஒரு 3 இன்ச்சு. இந்த பாயிண்ட்டையும் ஒன்று சேர்க்குறீங்க. அதே போல் இந்த பாயிண்ட்டையும் ஒன்று சேர்த்துறீங்க. அவ்வளோதான். இப்போ கீழே வளைச்சாச்சு. இந்த வளைவு வந்து எல்லா சைஸுக்கும் இதே அளவு தான் வரும். இந்த ஆம்கோல் பகுதியில் 1, கழுத்து பகுதியில் 1.5 வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ நம்ம 38 இன்ச்சு ப்ளவுஸுக்கு கிராஸ் கட்டிங்கில் முன்பக்கத்தை நம்ம வீநெக் வச்சு அழகாக வரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ கட் பண்ணலாம். இப்போ முன்பக்கம் கிராஸ் கட்டிங் நம்ம வீநெக் வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் விரிச்சு காமிக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம பட்டி கட் பண்ணணும். நம்ம முன்பக்கத்துக்கான பட்டி கப் ஷேப் பிடிச்சிட்டு பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டி சரியாக இருந்தால் தான் நமக்கு ப்ளவுஸே சரியாக இருக்கும். அந்த பட்டி எப்படி நம்ம அளவு எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், பின்பக்கத்தை நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது முன்பக்கம் போட போகிறோம். ஆம்கோலோட சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் பக்கம் சரியாக இருக்கும். பட்டி உயரம் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஆம்கோல் பக்கம் இந்த முன்பக்கம் மீதம் எவ்வளோ இருக்கும், பின்பக்கம் பாருங்க, முன்பக்க அளவு கம்மி தானே, பின்பக்கம் இந்த அளவை சேர்த்து நம்ம பட்டிக்கு எடுத்து வச்சு தைக்கிறப்ப உங்களுக்கு முன்பக்க உயரமும் பின்பக்க உயரமும் சைட் ஜாயிண்டில் சரியாகும். இப்போ இங்கே தான் இந்த ஆம்கோல் பக்கம் தான் நம்ம இந்த மீதமுள்ளதை பட்டியோட உயரமாக நம்ம கணக்கு பண்ண போகிறோம். 4 இன்ச்சு இருக்குது பாருங்க. இந்த முன்பக்கம் முடிகிற இடத்துல வச்சுருக்கேன். இந்த பின்பக்க உயரம் வரைக்கும் 4 இன்ச்சு வருது. அப்போ பட்டியோட உயரம் 4. நமக்கு தையலுக்குன்னு தனியாக நீங்கள் சேர்க்க வேணாம். ஏன்னா பின்பக்கம் தையலுக்கானதை சேர்த்து தான் பட்டி உயரம் கணக்கு பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப நமக்கு தைக்கையில் வந்து பின்பக்கத்துலேயே தையலுக்கு போயிடும். இங்கேயும் நம்ம பட்டியில் தைக்கிறப்ப உங்களுக்கு அளவு சரியாக வரும். அதனால் கூடுதலாலாம் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ பட்டியோட உயரம் 4. இந்த அகலம் எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா, நம்ம அகலம் வந்து மெயின் டாட் எவ்வளோ பிடிக்கிறோமோ, மெயின் டாட் வந்து எவ்வளோ பிடிக்கிறோமோ அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சை நீங்கள் கழிச்சிங்கன்னா போதுமானது. அதாவது நம்ம 3 இன்ச்சு பிடிப்போம். இந்த 38 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 2 அல்லது 3 இன்ச்சு தாராளமாக பிடிக்கலாம். இப்போ தையலுக்கு சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ பாடி அகலம் எடுத்திருக்கோம் அப்படின்றத பாருங்கள். பாடி அகலம் வந்து நம்ம 10 வச்சோம் இல்லையா, தையலுக்கு சேர்த்து நம்ம 10 இன்ச்சில் ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. பட்டியோட அகலம் வந்து பாடி அகலம் தையலுக்கும் சேர்த்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மொத்தத்தையும் எடுத்துக்கோங்க. அதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு வைக்கிறீங்க மெயின் டாட்டு அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1.5 இன்ச்சு குறைச்சிக்கலாம். அப்போ பட்டியோட அகலம் வந்து ஒரு 9 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எதுக்காக அதே 3 இன்ச்சு நீங்கள் குறைச்சிங்கன்னா நீங்கள் கப் ஷேப் நம்ம தைக்கையில் கொஞ்சம் லேசாக இது இழுத்து தான் கொடுக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பட்டியோட அகலம் வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிடும். அதனால் நான் சொல்கிற மெத்தடில், நிவி டெய்லர் மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி நான் சொல்கிற மாதிரியே தச்சு போட்டு பாருங்கள். ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ நம்ம பட்டியோட உயரம் 4 இன்ச்சு, அகலம் வந்து 9 இன்ச்சு. இந்த அளவில் ஒரு பட்டி வெட்டலாம்.
இப்போ இந்த மாதிரி மீதம் இருக்க துணியில் தான் நம்ம பட்டி வெட்டணும். ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு பக்கத்துக்கு 2 பட்டி தேவைப்படும். அதே போல் 2 பக்கத்துக்கு 4 பட்டி தேவைப்படும். இது வந்து இந்த கணம் பத்தாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கனமான துணியோ இல்லை இதே போல் ஒரு துணியோ நீங்கள் கொடுத்து 3 பட்டி வச்சு தைக்கிறப்ப ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். அது வேறு கலரில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே 2 வெட்டலாம், இதில் 2 வெட்டலாம். இப்போ நான் பட்டியோட அகலம் எடுத்துக்கலாம். இந்த கோட்டில் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் 9, இந்த இடம் வரும் 9 இன்ச்சு உயரம். இது உயரம், இதுதான் அகலமாக வச்சுருக்கேன். ஏன்னா துணி எப்படி பார்த்தோம், அதாவது பட்டி எப்பயுமே குறுக்கதான் நேர் கட்டிங்கில் தான் எடுக்கணும். இங்கே இந்த மாதிரி கிராஸ் பீஸில் இங்கே துணி இருக்குதுன்னு இப்படி போட்டு நீங்கள் எடுத்துடக்கூடாது. அதனால் நம்ம எப்படி துணி இருக்குது இப்படி இருக்குது. அப்போ இதே போலயே நம்ம வச்சு இதை அகலமாகவும் இதை உயரமாகவும் வச்சுக்கலாம். 4 இன்ச்சு பட்டியோட உயரம் 4, அகலம் 9. 9ல் பாதி குறிக்கிறோம் பாருங்க. ரெட்டையை மடிங்க, பாதி 4.5 வரும். உங்களுக்கு அந்த மாதிரி கணக்கு பண்ண முடியாட்டாலும் இந்த மாதிரி டேப்பை நீங்கள் மடிச்சுக்கலாம். மடித்து இங்கே குறிச்சிடலாம். இப்போ இதிலேருந்து உள்பகுதியில் நம்ம 1 இன்ச் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பட்டி வெட்டி தைக்கிறப்ப உங்களுக்கு இடது பக்கம் வலது பக்கம் மாறுது அந்த மாதிரி பிரச்சனையே வராது. உங்களுக்கு 2 பக்கமும் இந்த பட்டியை எங்கிட்டு வச்சு தைச்சாலும் உங்களுக்கு சரியாக வரும். பாருங்க, இந்த பாயிண்ட், இந்த 4 இன்ச்சு உயரம் இருக்கு பாருங்க, அதை இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். லேசாக வளைவாக வரும். இதுதான் பட்டியோட வளைவு. இந்த இடம் தான் நமக்கு முன்பக்கத்தில் கப் ஷேப் பிடிச்சி கிராஸ் கட்டிங்கில் நம்ம வச்சு தைக்கிற இடம். இப்போ 2 பட்டி நம்ம வெட்டியாச்சு. இதே அளவுக்கு அடுத்து நம்ம ஒரு பட்டி வெட்டிடலாம். பாருங்க, இதே அளவுக்கு இன்னும் 2 பட்டி நம்ம வெட்டியாச்சு. அடுத்ததான் இந்த மீதம் இருக்கிறதுல நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம் அல்லது நேர் பீஸ் வெட்டிக்கலாம். இப்போ கொக்கி பீஸ் வளைய பீஸ்க்கு வளைய பீஸ்க்கு அகலம் ஒரு 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இதாவது கரைப்பகுதிங்கிறனால ஓரம் மடிக்க தேவையில்லை, அதனால 2.5 வச்சுருக்கோம். அப்படி இல்லை கரைப்பகுதி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் தான் கொக்கி பீஸ்க்கு ஒரு 2 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுருக்கேன். கரைப்பகுதினால 2 இன்ச்சு போதுமானது, இல்லைன்னா 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வீ நெக்குங்கிறப்ப நேர் பீஸ் இதே போல் நேர் பீஸாகவும் வெட்டிக்கலாம். இல்லை துணி உங்களுக்கு கிராஸில் தான் நிறையா வருது அப்படின்னாலும் கிராஸ் பீஸாகவும் வெட்டிக்கலாம். எப்படி வச்சாலும் நம்ம கழுத்துக்கு பீஸ் நல்லாயிருக்கும். இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வெட்டியிருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சு அகலத்தில் நம்ம வெட்டியிருக்கோம். எத்தனை பீஸ் வந்திருக்கோ வெட்டியிருக்கேன். உங்கள் தைக்கையில் ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம 38 இன்ச்சு ஜாக்கெட்டை பி நெக் வச்சு எல்போ ஸ்லீவ், அதாவது பப் ஸ்லீவ், எல்போ பப் ஸ்லீவ் வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம். கிராஸ் கட்டிங்கில் முன்பக்கம் கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணியிருக்கோம். முன்பக்கமும் உங்களுக்கு வி நெக்கு தான். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது வெட்டி முடிச்சாச்சு. எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். பாருங்க, இது பின்பக்கம், இது முன்பக்கத்தில் 2 பீஸ் இருக்குது. இது மடிச்சுக்கலாம். அடுத்ததாக நமக்கு பப் ஸ்லீவு, ரெண்டு கை இருக்குது. அடுத்ததாக ஜாக்கெட்டுக்கு தேவையான பட்டி 4 பட்டி இருக்குது. நம்ம கூடுதலாக வேறு பட்டியும் தைக்கையில் வேறு துணியில் கட் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ கொக்கி பீஸ் வளைய பீஸ் வெட்டியாச்சு. அடுத்ததாக கழுத்துக்கு தேவையான கிராஸ் பீஸ் வெட்டியாச்சு. இப்போ இந்த ஜாக்கெட் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் நீங்கள் வெட்டி வைங்க. நான் இதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை எப்படி நம்ம முன்பக்கத்தை தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முன்பக்கத்தில் கப் ஷேப் பிடிக்கிறது, பட்டி தைக்கிறது, பட்டன் பீஸ் தைக்கிறது முதற்கண்டு எல்லாமே பார்த்துடலாம். இது தையல் வகுப்பு ஜாக்கெட் வகுப்பு 1 38 இன்ச்சு சைஸு. நான் அடுத்த இதோட தொடர்ச்சியாக வகுப்பு 2, அதோட தொடர்ச்சியாக வகுப்பு 3, 3ஐயுமே நம்ம பார்த்துடலாம் அடுத்தடுத்து. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பார்த்துட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதுக்கு பக்கத்துலேயே அதே லைன்லேயே உங்களுக்கு ஹைப் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து போய் சேர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நிறைய நாள் எல்லாருமே ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.